கோயில்பட்டியிலிருந்து எல்லா பக்கமும் அந்த வரக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே கோயில்பட்டியில் நிப்பாட்டி வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கோயில்பட்டிலேருந்து நெல்லைக்கு வரணும் அப்படின்னா அந்த வழித்தடம் எப்படி இருக்கு இப்போ சூழல்? அதே போல இப்போ அங்கே கோயில்பட்டியில் தங்க வச்சிருக்கவங்களுக்கு உணவும் தங்குமிடமும் ஏற்பாடு பண்ணியிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தின் சார்பா. அந்த ஏற்பாடுகள் பற்றி நமக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா? அதாவது கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகிறது. அங்க கோயில்பட்டியில வரக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ரயில் பயணிகள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏற்றி அனுப்புவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை முகாம்களில் தங்க வைத்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகமானது சரி செய்து கொண்டிருக்கிறது. கோபால், அந்த உள்ள இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க நீங்க சொன்னீங்க. அப்போ நமக்கு குறிப்பா அந்த பகுதிகளுக்கு, அதாவது மாநகர பகுதிகள் மட்டுமா இல்ல முழுவதுமாவே நெல்லை மாவட்டம் முழுவதுமே அந்த சூழல் தான் இருக்கா பாலாஜி? அதாவது மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நேற்று மாவட்ட ஆட்சியரானவர் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். எந்தெந்த இடங்களில் மக்களுக்கு அசௌகரியமாக ஏற்படுகிறதோ, அதாவது நீர் சூழ்ந்தோ அல்லது மரக்கிளைகள் மரம் விழுந்து மரக்கிளைகள் விழுந்து இந்த மாதிரி ஏதாவது இடர்பாடுகள் நிறைந்த பகுதிகளில் மட்டும் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு அதனுடைய அந்த பாதிப்புகளை சரி செய்த பிறகு உடனுக்குடன் வழங்கப்படும் என்று நேற்றே மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருந்தார். அதன்படி எந்தெந்த பகுதியில் நமக்கு இடர்பாடுகள் இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு இது நம்ம மின்சாரத்தை நிறுத்தி வைத்து பின்னர் அதை சரி செய்து கொடுக்கின்றனர். மேலும் மூலக்கருப்பட்டியில் துணை மின் நிலையமானது தற்சமயம் வெள்ளை நீர் சுந்துலா அங்கிருந்து எந்த விதமான மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. பாலாஜி, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் அணை நிலவரம். இப்போ தாமிரபரணி ஆகட்டும் அல்லது இந்த சேர்வலாறு பாபநாசம் அணையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கு. 4-5 மாவட்டத்தை சேர்த்து சொல்றேன். அந்த மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அந்த தாமிரபரணி கரையோர இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அவங்களுக்கான முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா? அதாவது திருநெல்வேலியில் பிரதான அணைகள் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு இந்த 3 அணைகள் பிரதான அணைகளாக திருநெல்வேலியில் இருக்கிறது. இதுல பாபநாசத்தினுடைய அணை 143 அடி கொள்ளளவு. தற்போது 133 அடி வரைக்கும் அதனுடைய அணையினுடைய நீர்மட்டமானது வந்திருக்கிறது. அதே போல சேர்வலாறு 186 அடி கொள்ளளவான சேர்வலாறு அணையில் 143 அடி வரைக்கும் தற்போது அணையின் நீர்மட்டமானது இருக்கிறது. அது மாதிரி வடக்கு பச்சையாறு மற்றும் கொடுமுடியாறு, நம்பியாறு போன்ற சிறு சிறு அணைகளும் முழுவதுமாக நிரம்பி அதனுடைய உபரி நீரானது தொடர்ச்சியாக அந்த ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. அதாவது இன்ஃப்ளோ பொதுவாக தொடர் மழையின் காரணமாக பாபநாசம் பகுதியில் அணையினுக்கு வரத்து 31,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அணையினுடைய பலத்தை சரி செய்வதற்காகவும் அணையினுடைய இது காப்பதற்காக 32,000 கன அடி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு தெரிவித்திருந்தார். நேற்று காலை முதலிருந்தே மாவட்ட நிர்வாகமானது அனைத்து பகுதிகளிலும் உஷார்படுத்தப்பட்டு மாவட்டத்தை 5 பகுதிகளாக பிரித்து 5 பகுதிகளுக்கும் தனித்தனி அலுவலர்கள் நியமித்து அங்கங்க கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்தி எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடாது, மக்களுக்கு எந்த அவசரமும் ஏற்படக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றார். அதை நேற்று மாலை நமக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கூறினார். அதை தொடர்ந்து நம்ம தமிழக நீர்த்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று இரவு நேரடியாக மாவட்ட கட்டுப்பாட்டு அறையை பார்த்து அதே போல் மாவட்ட ஆட்சியருடன் தொடர்ந்து இணைப்பில் உள்ளார். இன்று காலையிலும் அவர் திருநெல்வேலியில் இருந்து தொடர்ந்து பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார்.